ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா சமையல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நான்வெஜ் கிரேவி தான் ரொம்ப டேஸ்டானதுன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக நம்ம வெஜிடேரியன் கிரேவியும் வைக்கிற விதமாக வச்சோன்னு வைங்களேன், அது நான்வெஜ் கிரேவியெல்லாம் தோக்கடிச்சிடுங்க. அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் இந்த மஷ்ரூம் கிரேவி. வாங்க இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. சோம்பு லேசாக வறுப்பட்டதும் இதில் நம்ம மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பழுத்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து அந்த சூட்டில் லேசாக வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நிப்பாட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா ஒரு சின்ன அன்னாசி மொக்கு, இது 3ஐயும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் க்யூபாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம கழுவி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 100 கிராம் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் லேசாக வதங்கினதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த வெங்காய பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. கடைசியாக இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பேனை மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். மசாலாலாம் நல்லா மடங்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மசாலாலாம் மடங்கி சூப்பராக மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மஷ்ரூம் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.